தாயே பவானி, நான் எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ இன்னைக்கு உன் கோவிலுக்கு வந்திருக்கேன். இத்தனை வருஷம் கழிச்சு நான் தனாவை சந்திக்கிறது உன்னோட மகிமைதாம்மா. நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிட்டு தாயே. தனாவும் என்னை மன்னிக்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணு. நான் சந்தால இருந்து சீமாவா மாறி வாழ்றதுக்கு இதான் கடைசி அவகாசம். என்ன ஆசீர்வாதம் பண்ணு தாயே. போதுமா உன்னோட பரீட்சை? இனி அந்த தாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்ல. கடவுள் நம்பிக்கையே இல்லாத அவரு உன் முன்னாடி தலை வணங்க ஆரம்பிச்சாரு. நீ இருக்கன்னு உன்னை முழுசா நம்ப ஆரம்பிச்சாரு. அவரை நம்பிக்கையை இழக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அவர் எனக்கு ஒரு முறை காட்டுமா. எனக்கு என் சார பார்க்கணும். உங்களை காணும் நான் பயந்து ஒரு நிமிஷத்துக்கு இதயமே நின்று போயிடுச்சு. உங்களை நான் மறுபடியும் தொலைச்சிட்டேன்னு நினைச்சேன். வாங்க தர்ம சத்திரத்துக்கு போலாம். பாவம் இந்த பொண்ணு புருஷனை நினைச்சு தவிச்சுக்கிட்டு இருக்கா. அம்மா தாயே, இவ மனசுல இருக்கிறத நிறைவேற்றி வைத்தாயே. தொடர்கிறது. நட பாஸ்கரண்ணா, பாத்தீங்களா உங்களுக்காக எப்படிப்பட்ட ஐட்டத்தை கொண்டு வந்திருக்கேன்னு? மலைய கொடைஞ்சு சுண்டலிய கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு. இவன் சந்தாவோட புது காதலனா? இவரு டாக்டர், எனக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அண்ணியம்மா, பாஸ்கரண்ணா இந்த ஆளு கண்ணை குணப்படுத்துற டாக்டர். அதுக்கு என்ன இப்போ? இங்க யாருக்கு கண்ணு சரியில்லை?
இதோ இங்க நிக்கிறார் எந்த டாக்டர் தான் தனபிரபுக்கு வைத்தியம் பார்த்தாரு. இப்ப இவர் சொல்ல போற விஷயத்த நீங்க எல்லாரும் கேட்டீங்கன்னு வைங்க, சும்மா ஆடி போயிடுவீங்க. டே முத்து, அப்ப அவரே சொல்லட்டும்டா. ஏ டாக்டர், நீ சொல்லுப்பா, சொல்லு. தனபிரபுக்கு நான் தான் வைத்தியம் பண்ணேன். அவருக்கு கண்ணு போயிடுச்சு, சுத்தமா கண் பார்வை இல்லாம போயிடுச்சு. அவருக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் நான் தான் பண்ணேன். அதுக்கப்புறமும் அவருக்கு கண்ணு குணமாகல. என்ன சொன்ன நீ? தனபிரபு குருடாயிட்டானா? நீ சொல்றது உண்மைதானா? ஒரு வேளை அது மட்டும் பொய்யா இருந்துச்சு, நீ இங்க இருந்து உயிரோடு வெளியே போக மாட்ட, புரியுதா? இத பாருங்க, சும்மா அவனை பெண்ட் எடுத்து உண்மையை கக்க வச்சிருக்கேன். இப்ப புரிஞ்சு போச்சு இத்தனை நாளா ஏன் தனா ஒளிஞ்சுகிட்டு இருக்கான்னு. நீ உண்மைதான் சொல்றியா? தனபிரபு குருடன் ஆயிட்டானா? இப்ப நான் அவனை கொசுவ நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன். பாத்தீங்களா அம்மனி, இந்த வாட்டியும் இந்த பாஸ்கரோட ஆளுதான் தனபிரபுவை பத்தின செய்தியை கொண்டு வந்தான். நிக்கிறாரே நம்ம சுதர்சன் தம்பி, சும்மா வண்டி எடுத்துக்கின்னு ஏரியாக்குள்ள போய் அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு வீணா பில்ல குத்துட்டு வந்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். சமஜோக்கு சமஜோக்கு. என்ன பாஸ்கர் இது? அட, நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுக்கு வீணா சண்டை? சரி, ஏன் தப்புதான், சாரி. சும்மா என்ன செய்தி கொண்டு வந்து அவங்க ஆளு. இப்ப இது கொண்டாட வேண்டிய நேரம் என்ன கலா? கொண்டாட வேண்டிய நேரம் இன்னும் முன்னாடி இருக்கு. கண்ணு தெரியலனாலும் நாம புலிய குறைச்சி எடை போடக்கூடாது. சரி, இந்த சந்தோஷமான செய்திய நான் தனாவோட குடும்பத்தினருக்கு சொல்லிட்டு வரேன். அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கலக்கிட்ட பாஸ்கரே. என்னம்மா இது? ஆகாரத்தை அவமதிக்க கூடாது அப்படின்னு நீங்க தானே எங்களுக்கு கத்து கொடுத்தீங்க. வாங்க, யாருக்கும் பசிக்கவே இல்லையா? சாப்பிடவே இல்லை? சாப்பிடலன்னா உயிரோட எப்படி இருப்பீங்க? உயிரோட இல்லைன்னா அப்புறம் தனாக்கு ஈம சடங்கு எப்படி செய்வீங்க?